ரீசனிங் ஸ்லாக்ஸ்லேருந்து எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 15 கொஸ்டின் சால்வ் பண்ணாவே எக்ஸாம்ஸில் ஸ்லாக்ஸ்லேருந்து எந்த மெத்தடில் சம் கிடைக்கும் சரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் தமிழில் கூற்றுகள். சம் கால்குலேட்டர்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது கால்குலேட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வென் டயக்ராம், இந்த டயக்ராம் பேர் வென் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்லாய்ஸும் கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சம் கால்குலேட்டர்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ். ஸோ இது கால்குலேட்டர், கொஞ்சம் கால்குலேட்டர் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆல் கால்குலேட்டர்ஸ் ஆர் பென், எல்லா கால்குலேட்டரும் பென் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நோ கால்குலேட்டர் இஸ் ஆக்டோபஸ், கால்குலேட்டருக்கும் ஆக்டோபஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன்ஸ், முடிவுகள். நோ ஆக்டோபஸ் இஸ் ஸ்டோன். இங்கே பாருங்கள், ஸ்டோன் இங்கே இருக்குது, ஆக்டோபஸ் இங்கே இருக்குது. ஸ்டோனுக்கும் ஆக்டோபஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அதாவது ஆக்சுவலாக பார்த்தோம்னா கால்குலேட்டருக்கும் ஆக்டோபஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஸ்டோனுக்கும் கால்குலேட்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த கன்க்ளூஷன் 1 நாட் ஃபாலோ பண்ணாது. நெக்ஸ்ட்டு சம் பென்ஸ் ஆர் ஆக்டோபஸ். ஸோ பென் பாருங்கள் இங்கே இருக்குது, ஆக்டோபஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிறது எங்கே வேணாலும் இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், பெண்ணுக்குள்ளேயே கூட இருக்கலாம். ஆனால் நம்ம கன்ஃபார்மாக உறுதியாக சொல்ல முடியாது. இதுவே பாசிபிள்னா அது ஃபாலோ பண்ணோம், உறுதியாக சொல்கிறாங்க இவங்க. அது கொஞ்சம் பெண்ணு கண்டிப்பாக ஆக்டோபஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உறுதியாக சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இருந்தால் ஃபாலோ பண்ணது. ஸோ அப்போ இதுவும் ஃபாலோ பண்ணுது. அப்போ கன்க்ளூஷன் நெய்தர் 1 நாட் 2 ஃபாலோ, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ், கூற்றுகள். சம் டீர்ஸ் ஆர் லைன்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது டீர்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் டீர்ஸ் லைன்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சம் ஃப்ராக்ஸ் ஆர் டீர்ஸ், கொஞ்சம் ஃப்ராகு டீர்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சம் ஹார்சஸ் ஆர் லைன்ஸ். சம்னா கொஞ்சம் ஹார்சஸ் ஆர் லைன்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன், முடிவுகள். அட்லீஸ்ட் சம் லைன்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ். ஸோ லைன் இங்கே இருக்குது, ஃப்ராக் இங்கே இருக்குது, கொஞ்சம் லைன் ஃப்ராகாக இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இது கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. ஃப்ராக் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் டீரில் கொஞ்சமாக இருந்தால் அது ஓகே. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் நாட் ஃபாலோ. அடுத்தது பாருங்கள், சம் டீர்ஸ் ஆர் ஹார்சஸ். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கன்க்ளூஷன், சம் டீர்ஸ் ஆர் ஹார்சஸ் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் டீர் ஹார்சஸ் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், டீர் இந்த இடத்துல இருக்குது, ஹார்சஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹார்சஸ் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், அதேமாதிரி டீர்ஸும் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அப்போ உறுதியாக நம்ம சொல்ல முடியாது இது கொஞ்சம் டீர்ஸ் ஹார்ஸாக இருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷனும் நாட் ஃபாலோ. ஸோ இப்போ கன்க்ளூஷன் நெய்தர் 1 நாட் 2 ஃபாலோ, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம கன்க்ளூட் பண்ணோம். ஸோ கன்க்ளூஷன் வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களாவே கன்க்ளூஷன் நமக்கு எதுன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு மூணாவது கொஸ்டின் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்ஸ், கூற்றுகள். சம் ஸ்பூன் இஸ் பிளேட் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது ஸ்பூனு, கொஞ்சம் ஸ்பூனு பிளேட்டு. நெக்ஸ்ட்டு சம் பிளேட் இஸ் பவுல், கொஞ்சம் பிளேட்டு பவுல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நோ பவுல் இஸ் கிளாஸு, கிளாஸுக்கும் பவுலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன்ஸ், முடிவுகள். சம் ஸ்பூன் இஸ் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்பூன் இங்கே இருக்குது, கிளாஸ் இங்கே இருக்குது, கொஞ்சம் ஸ்பூனு கிளாஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்போ இந்த கன்க்ளூஷன் நாட் ஃபாலோ. நெக்ஸ்ட் பாருங்கள், சம் பிளேட் இஸ் கிளாஸு. ஸோ பிளேட்டுங்க இருக்குது, கிளாஸுங்க இருக்குது. சம் பிளேட் இஸ் கிளாஸ் அப்படிங்கிற, கொஞ்சம் பிளேட்டு கிளாஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு சம் பிளேட் இஸ் நாட் கிளாஸ். ஸோ கொஞ்சம் பிளேட்டு நாட் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு இங்கேயும் பிளேட் வந்திருக்கு, இங்கேயும் கிளாஸ் வந்திருக்கு, இங்கேயும் பிளேட்டு, இங்கேயும் கிளாஸு, இங்கே சம்மு, இங்கே நாட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எய்தர் 1 or 2 ஃபாலோ. இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ எய்தர் 1 or 2 ஃபாலோ, ஆப்ஷன் B is the correct answer. So next, statements, கூற்றுகள். Some shoes are crocs அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது ஷூன்னு வச்சுக்கலாம், இது ஷூ, கொஞ்சம் ஷூ, கிராக்கு. நெக்ஸ்ட் ஆல் கிராக்ஸ் ஆர் ஃபார்மல்ஸ், எல்லா கிராக்கும் ஃபார்மல்ஸ். நெக்ஸ்ட் சம் கிராக்ஸ் ஆர் பேங்க்லெட்ஸ். ஸோ கொஞ்சம் கிராக்கு பேங்க்லெட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன், முடிவுகள். சம் ஷூஸ் ஆர் பிளாங்க்லெட்ஸ்.
ஸோ ஷூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சம் ஷூ ஆர் பிளாங்கெட்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா பிளாங்கெட் சம் கிராக் தான் பிளாங்கெட். ஆனால் ஷூ வந்து பிளாங்கெட்டுக்குள்ளே வருமானு நம்ம சொல்ல முடியாது, எங்கே வேணாலும் வரலாம். அப்போ இது ஃபாலோ பண்ணாது. நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் சம் பிளாங்கெட்ஸ் ஆர் ஃபார்மல். கொஞ்சம் பிளாங்கெட் ஃபார்மல் பாருங்கள், இந்த ஃபார்மலுக்குள்ளே தான் ஜாயின் பண்ணி வருது. இந்த ஃபார்மலுக்குள்ளே தான் பிளாங்கெட் ஜாயின் பண்ணி வருது. அப்போ இது ஃபாலோ பண்ணுது. கன்க்ளூஷன் டூ ஃபாலோ. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்த சம் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்றுகள். ஆல் பார்ட்ஸ் ஆர் சாண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க, எல்லா பாட்டும் சாண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாட்னு வச்சுக்கலாம், எல்லா பாட்டும் சாண்ட். நெக்ஸ்ட்டு சம் சாண்ட்ஸ் ஆர் கிளே, கொஞ்சம் சாண்டு கிளே. நெக்ஸ்ட்டு ஆல் கிரேஸ் ஆர் கிளே, எல்லா கிரேவும் கிளேக்குள்ளே வருது. அப்போ இதுக்குள்ளே இந்த ஜி எல்லா கிரேவும் கிளேக்குள்ளே வருது. நெக்ஸ்ட் பாருங்கள் கன்க்ளூஷன் முடிவுகள். சம் கிரேஸ் ஆர் பாட்டு. ஸோ கிரேங்க இருக்குது, பாட்டுங்க இருக்குது. ஸோ ரொம்ப தூரமாக இருக்குது பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக சம் கிரே வந்து பாட்டாக இருக்குது அப்படிங்கிறோம். இது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்போ இது ஃபாலோ பண்ணாது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் கிளேஸ் ஆர் சாண்ட்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி. அதாவது எல்லா கிளேவும் சாண்டாக இருக்குது பாசிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நோ எங்கேயும் வராமல், இங்கே பாருங்கள் எங்கேயுமே நோ வரல. இந்த மாதிரி நோ வராமல் இந்த மாதிரி பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணணும். நம்ம கண்ணை முடிட்டு ரைட் அதாவது ஃபாலோ பண்ணணும்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சம் கிளேஸ் ஆர் பார்ட்ஸ். கிளேங்க இருக்குது, பாட்டுங்க இருக்குது, கொஞ்சம் கிளே பாட்டு அப்படிங்கிறாங்க. இதுவுமே நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ கன்க்ளூஷன் டூ ஒன்லி ஃபாலோ. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.